மல்லி வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, அதுவும் இந்த சுடர் வந்து கூப்பிட்றாளே அதனால் வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், மல்லி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லிக்கு வந்து அந்த கனவு திரும்ப திரும்ப வரவும் இவ என்னவோ வந்து பிளான் பண்ணியிருக்கா, இவளுக்கு தெரியும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சுமே வந்து மல்லி நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு கூப்பிட்றான்னா கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு பிளானை வச்சுருக்கா. நம்ம போனால் தான் அவள் என்ன பண்ணுறா, எதுக்காக வந்து என்னை வந்து வாண்டடாக வந்து கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து மல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடைச்சா என்ன மல்லி, கடைசி நிமிஷத்தில் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, நீங்கள் அங்கே போகாமையே இருந்திருந்தீங்களான்னா இந்த பிளானே வந்து மொத்தமாக வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஏன்னா வந்து உங்களை வச்சு தான் இந்த பிளானவே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணியிருக்கா. ஆனால் இது மல்லி புரிஞ்சுக்காம எதுக்காக என்னை வந்து வாண்டடாக நீ வந்தே ஆகணும், கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்கிறா, அது நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து மல்லி ஒரு விதமாக யோசித்து வந்து போயிட்டுருக்காங்க. விஜயுமே வந்து ஆமாம் அவள் ஏதோ பிளான் பண்ணுறான்னு எனக்கு புரியுது மல்லி, ஆனால் வந்து அவளை லாக் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். இன்னும் ஒரு 10-15 நாளில் வந்து அவளுக்கு சரியான ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அவளை லாக் பண்ணி நம்ம எல்லார் முன்னாடியும் வந்து நிரூபிக்கணும். அவளுக்கு அவ்வளோதான் டைமு, இதுக்கப்புறம் நம்ம அவளை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து ரேணுகாவை மாட்டி விடணும், அதாவது இவ ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு வந்து லாக் பண்ணணும், அவளால் வந்து எதுவுமே சொல்லி தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்து காரணமாக இருக்குமோ, இதுதான் வந்து ஆதாரமாக கிடைக்குமா, கோயிலுக்கு போகிறதுனால இங்கே ஏதாவது உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு வராங்க. நமக்குமே வந்து அப்படி தான் தோணுது. ரேணுகாவும் ஒரு பிளானை வச்சுருக்கா. சப்போஸ் இது பண்ணும்போது தான் வந்து கையும் காலமாக வந்து மாட்ட போகிறாளா, இல்லை வந்து கையும் காலம் மாட்டினாலையும் வந்து அங்கேருந்து தப்பிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து கதிரேசன் வந்து என்ன சொன்னாலுமே வந்து நம்ப மாட்டேன்றாரு. அப்படியே வந்து கையும் காலமாக வந்து கண்ணெதிர்க்க மாட்டினாலுமே ஏதாவது வந்து ஒன்று சொல்லி தப்பிச்சு விட்டுறா, அதை வந்து கதிரேசனும் முழுசாக வந்து நம்பிடுறாரு. அதனாலே வந்து யாராலையும் வந்து நிரூபிக்கவும் முடியல, இவ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதையும் நம்பவும் மாட்டேன்றாரு. இப்போது விஜய் சொன்னாலாவது நம்புவாரான்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டு தான். ஃபுல்லாக வந்து மல்லி மேலே திருப்பி விட்டுருவார். உன்னால தான் மாப்பிள்ளை வந்து இப்படி பேசுகிறாரு, நீ தான் வந்து மாப்பிள்ளையை கெடுத்து வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வெஞ்சன்ஸையும் வந்து திரும்பவும் மல்லி மேலே தான் வந்து திருப்பி விட்டுருவார் அப்படின்ற ஒரே பயம்தான் வந்து விஜய்க்குமே இருக்குது. அதனால தான் வந்து விஜய் இவ்வளோ நாளாக வந்து பொறுமையாக இருக்கார். பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அவளை நம்ம கண்டிப்பாக வந்து லாக் பண்ணியே ஆகணும், கூடிய சீக்கிரமாக வந்து அவளுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் மல்லி, இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கக்கூடாது, இருக்க ஏதாவது பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கோயிலில் பண்ணுற விஷயம் வந்து சப்போஸ் வெண்பாவை பாதிச்சிருச்சுன்னா மல்லி வந்து இதுக்கப்புறம் கூட விஜயும் மல்லியும் சும்மா தான் இருப்பாங்களா, ஆதாரம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே வந்து வெண்பா மேலே கை வச்சே வந்து விஜய் வந்து இன்னுமே வந்து அதுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கார். இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வெண்பா மேலே ஏதாவது கை வச்சு வெண்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பயும் வந்து விஜய் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்கலாம், வெயிட் பண்ணலாம், ஆதாரம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்கன்னா அவங்கள விட முட்டாள் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க. என்னதான் டைரெக்டாவோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணாமே ஆதாரம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு மல்லி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரே தவிர ஆதாரத்தை எடுக்கணும், அவளுக்கு எதிராக வந்து எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்னுமே வந்து எதுவுமே ட்ரை பண்ணவே கிடையாது. ஒரு பக்கம் வந்து ப்ராஜெக்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மல்லி கூட சேர்ந்துருக்கணும், மல்லி கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரே தவிர ரேணுகா கூட சேரணும், மல்லியை பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்கல. இப்போ ரேணுகா வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து உங்களை எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்த்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவசரம்னா கூட ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கிடையாது. ஏன்னா வந்து ஏதோ நடு காட்டில் இருக்குது போல் அந்த கோயில். அப்படி இருக்கும்போது ரேணுகாவுக்கு ஹெல்ப் பண்ண ரவுடிங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை, நீங்கள் உங்களவே தான் காப்பாற்றிக்கணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எப்படி வந்து மல்லி எல்லாரையும் காப்பாற்றுவாங்க? அட்லீஸ்ட் இந்த பிளானை வந்து ட்ராப் அவுட் ஆகுது ரேணுகா பண்ணுவாங்கன்னு பார்த்தா மல்லி வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பிளானை பண்ண தான் போகிறாங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் லாஸ்ட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவே வந்து அவளே வந்து சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே இறங்கி போயிட்டு பலார்னு விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கோவம் வரதுக்கு அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் படுத்திகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கிறது நமக்கு இங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வெறியாகுது.
நம்ம அங்கேருந்து இது பண்ணியிருப்போம், நம்ம அங்கேருந்து அது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதே தவிர அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏன் ஒன்றுமே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் சுடர் வந்து கண்டிப்பாக மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.